ஷாமிலேருந்து 15CV அப்படிங்கிற சீரீஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சீரீஸ் லான்ச் ஆக போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ரெட்மிலேருந்து Note 14 SE அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அந்த SE அப்படிங்கிற பேர் வச்சாலே நமக்கு வந்து இந்த சின்ன எடிஷன் சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருப்பாங்க, அதோட குட்டி எடிஷனாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இது ரெட்மியோட Note 14 அப்படிங்கிற சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடுத்த வருஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ரெட்மியோட Note 14 SEயில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் ரெட்மியோட Note 14 வாங்குறது பெஸ்ட்டா இல்லை Note 14 SE வாங்குறது பெஸ்ட்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு அப்படி கீழே கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் டேரெக்டாக கிளிக் பண்ணி ஹைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபோனோட பில்ட் வந்து பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி தான் தராங்க. மற்றபடி ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 7.99 திக்னஸோட 190 கிராம் வெயிட் வருது. ஸோ ரெட்மியோட Note 14 என்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதோட பில்டும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. மழை ஏதாவது தூரல் பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த டைமில் வெளியே கொண்டு போனால் பிரச்சனை இருக்காது. மற்றபடி ஹெவியான ரெயினில் கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதான் பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து கிரிம்சன் நாட், மிஸ்டிக் ஒயிட், டைட்டன் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. அதுவே ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. அதாவது 60, 90, 120 அப்படிங்கிற மாதிரியா 3 லெவல்ஸில் நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் தராங்க. இது போக 2100 நிட்ஸ் வரையும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் போகுது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து 10 பிட்கான கலர் சப்போர்ட் இருக்கு. வைல்ட் L1 சர்டிஃபிகேஷன் தராங்க. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரியான ஆப்ஸில் வந்து நீங்கள் HD கண்டென்ட்ஸ் பார்க்க முடியும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ளாட்டான ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக இருக்குது. நமக்கு இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 வந்து தராங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்துட்டிங்கன்னா நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குன்னா ரெட்மியோட Note 14 இதே டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அடுத்தாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7025 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக இதில் IMG BXM 8256 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துலாம். அதாவது இந்த ப்ரெசென்ட் டேயில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரேங்கிங் வந்து 101 ரேங்க் வருது. நமக்கு மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 36 மார்க், அதாவது ஜஸ்ட் பாஸ் ஆகுது. மேலும் B கிரேட் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா டே டு டே ஆப்ஸ், இந்த சோஷியல் மீடியா மாதிரி ஆப்ஸ் வந்து ரன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. மற்றபடி ஹெவியான ஆப்ஸ் போனீங்கனாலோ மல்டி டாஸ்கிங் பண்ணிங்கனாலோ இது அந்தளவுக்கு செட் ஆகாது. மற்றபடி கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்ட்ரோல் கேம்ஸ் விளாண்டுக்கலாமே தவிர மற்றபடி மிட் செட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸோ அந்தளவுக்கு விளாட முடியாது. ஸோ இதுவுமே ரெட்மி Note 14 என்ன ப்ராசர் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அது மாதிரி பார்க்கும்போது ரெட்மி Note 14 வந்து நமக்கு 3 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தான் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4X RAM இருக்குது. ஸ்டோரேஜ் வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுத்த காரணத்தால் பெரிய லெவலில் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் நமக்கு கிடைக்காது. மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த அதிகப்படியான டாஸ்க் வந்து ஒரே டைமில் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோன் வந்து லேக் ஆகிற நோட் பண்ணுவீங்க. மற்றபடி ஃபோனோட ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து Android 15 பேஸ் பண்ண HyperOS 2 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இது ஷாமியோட கஸ்டம் இன்டர்ஃபேஸாக இருக்குது. அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக ஷாமி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. இது போக நமக்கு இது வந்து ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. அதனால் ஃபோனில் வந்து 2 சிம் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோஸ்டிக் கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபோனோட பேக் சைடோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா வருது. இது சோனியோட LYT600 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது கேமராவோட சென்சர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. இந்த கேமராவோட ஆப்பர்ச்சர்னு பார்க்கும்போது f1.5 கொடுத்துருக்காங்க. மேலும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோஸாக எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனில் மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. இதே மாதிரியாக ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ மொதல் கேமரா ஒரு டீசெண்டான கேமராவாக இருக்குது. அடுத்தாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ரெட்மியோட Note 14 பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான். கேமராவில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது போக இந்த ஃபோனுக்கு IR சென்சரும் கொடுக்குறாங்க. அதனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். அதை உங்கள் வீட்டில் உள்ள டிவி போக AC மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை டேரெக்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணுற ஃபீச்சர் இதில் கொடுக்குறாங்க. அது ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இன்னுமே வந்து இந்த 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது USB Type-C ஆடியோ கொடுக்கல. அதுக்கு பதிலாக 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் தான் இருக்குது. மற்றபடி ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட தராங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு ஹையர்ஸ் ஆடியோ சப்போர்ட்டும் தராங்க. ஸோ ஆடியோஸ் வந்து இந்த ஃபோனில் நல்லா இருக்குன்னு சொல்லணும்.
அதுவே நெட்ஒர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான எஸ்என்எஸ் சப்போர்ட் தராங்க. ஸோ எத்தனை 5G பேண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது போல் டியூல் 4Gக்கான விவோல்டி, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 ஜிபிஎஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. அது வெர்ஷன் வந்து 2.0 இருக்குது. ஸோ இதான் கனெக்டிவிட்டியாக இருக்குது. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5110 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ Redmi Note 14 பார்த்தா அதே சார்ஜிங் ஸ்பீடு தான். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் சார்ஜர் பாக்ஸில் வராது. அதாவது Redmi Note 14 வாங்கும்போது அதில் சார்ஜர் பாக்ஸில் இருந்துச்சு. ஆனால் இந்த Redmi Note 14 SE வாங்கும்போது அதில் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. ஸோ நீங்கள் தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi Note 14 அப்படிங்கிற அதே சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள அதே ஸ்பெக் தான். இந்த ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் மட்டும் ஒரே ஒரு ரேம் கான்ஃபிகரேஷனோட இந்த ஃபோன் வருது. மற்றபடியாக ப்ரைஸிங்கை பற்றி பார்த்துடலாம். இந்த Redmi Note 14 SEயில் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருதுன்னு சொல்லியிருந்தேன். இதோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 14999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம Redmi Note 14 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து இந்த 2GB வேரியண்ட்லாம் இருந்துச்சு. நம்ம அதை கூட கம்பேர் பண்ண போகிறதில்ல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த Redmi Note 14 SEயில் வந்து ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தான் இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது அந்த Redmi Note 14 5G வந்து லான்ச் பண்ணும்போது 18999 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதோட ஆன்லைன் ப்ரைஸ், அதாவது இந்த டேட்டில் உள்ள ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்மியாகிட்டு அதை அப்படி பார்க்கும் 15999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நமக்கு வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, Redmi Note 14 வாங்கும்போது சார்ஜர் பாக்ஸில் வந்துடுது. ஆனால் இந்த Redmi Note 14 SE வாங்கும்போது சார்ஜர் பாக்ஸில் வரப்போகிறதில்ல. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபா வித்தியாசம் வருது. அதாவது நமக்கு அந்த சார்ஜரோட தந்துறதுனால Redmi Note 14 வந்து சார்ஜர் பாக்ஸில் இருக்கிறனால அந்த ப்ரைஸிங்கோட சேர்த்து வருது. மற்றபடி இந்த Redmi Note 14 SE வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் பாக்ஸில் வராது. அதனால் 1000 ரூபா கம்மியாக இருக்குது. ஒருவேளை உங்கள் வீட்டில் சார்ஜர் ஏற்கனவே இருக்குது அல்லது தேர்ட் பார்ட்டி சார்ஜர் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Redmi Note 14 SE வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 1000 ரூபா குறையும். அவ்வளோதான் வித்தியாசம் தவிர மற்றபடி ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த டேட்டுக்கு நமக்கு 120GB வெர்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஏன் 250GB வேரியண்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள டேட்டுக்கு அதோட பெட்டரான ஸ்பெக் தரக்கூடிய நிறைய விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் இந்த Redmi Note 14 SE பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேட்ஃபார்ம்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. டாரும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.